குருஜியோட பிரவச்சனத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம். ஏன்னா அதில் வர நிறைய இன்சிடென்ட்ஸ் குருஜியோட ஸ்மரணத்தை கொடுக்கறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மகாபிரபு அவருடைய பாடசாலையை மூடுறச்சு எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு சொல்றார், இந்த பகவான் நாம ஒன்னே போரும். பட் உங்க எல்லாருக்கும் விதவிதமான ஆசைகள் இருக்கலாம், ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்க ஆனா நாமத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்றார். அதை கேட்கறச்சே குருஜி எப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி நாமத்தை கொடுக்கறது தான் ஞாபகம் வருது. குருஜி அதே ராது. ராஜ சபையில அலங்காரம் பண்ணக்கூடிய ஆசை இருக்கலாம். அதனால உங்களுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையா கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அந்த குழந்தையெல்லாம் இத்தகைய வாத்தியாரை விட்டுட்டு பிரியறமேன்னு அழறது, குழந்தைகள் அழறது, அவர்கள் அழறது. ஆனாலும் அவருக்கு தெரியறது உலகத்தினுடைய போக்கு, இவர்களால தன்னுடைய நிலையில பக்தி பண்ண முடியாது. ஆனாலும் சொல்றார், நீங்க எங்க போய் எந்த வாத்தியார்ட்ட பாடம் படிச்சாலும் நித்தியம் மகாமந்திர கீர்த்தனம் பண்ணுங்கோ, அதை விட்டுடாதீங்கோ.